வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் தனுஷ் நடித்து திரைக்கு வந்துள்ள தர திரைப்படம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். விமர்சனத்தை இறுதி வரை பாருங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படத்துல தனுஷ், மமிதா பைஜு, ஏஎஸ் ரவிக்குமார், ஜெயராம், சுராஜ், பிருத்வி பாண்டியராஜ், கருணாஸ் மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளனர். இயக்கம் விக்னேஷ் ராஜா, ஒளிப்பதிவு தேனி ஈஸ்வர், படத்தொகுப்பு ஸ்ரீஜித் சரங், இசை ஜிவி பிரகாஷ், தயாரிப்பு வேல்ஸ் பிலிம்ஸ். இன்டர்நேஷனல் கதை என்னன்னா, தனுஷ், பிருத்வி இரண்டு பேருமே படத்தின் முதல் காட்சியிலேயே MLA வீட்டை திருட செல்கின்றனர். அதில் தனுஷ் மட்டும் மாட்டுகிறார். அவர் மாட்டும் ஸ்டேஷனில் உயர் அதிகாரியாக இருக்கும் சுராஜ் தனுஷ் மீது நிறைய கேஸ்களை போட்டு தனக்கு புகழ் கிடைக்க வேண்டும் என திட்டம் போடுகிறார். இதை அறிந்த தனுஷ் சுராஜை அடித்து அங்கிருந்து தப்பித்து ரேணிகுண்டா சென்று மமிதா பைஜுவுடன் வாழ்ந்து வருகிறார். ஆனால் கஷ்டம் அவரை விட்டு வைக்கவில்லை. இதனால் ஹோட்டல் ஆரம்பிக்க முடிவு செய்கிறார். இதனால் தன் சொந்த ஊருக்கு வந்து தன் அப்பா KS ரவிக்குமாரிடம் நிலத்தை விற்று பணத்தை கேட்க பிறகுதான் தெரிகிறது அவரே நிலத்தை வங்கியில் அடமானம் வைத்து தான் டிராக்டர் வாங்கியுள்ளார் என்பது. ஒரு கட்டத்தில் வாங்கிய கடனுக்காக நிலத்தை பேங்க் ஜப்தி செய்ய KS ரவிக்குமார் இறந்து போக தன் அப்பாவை தன்னுடைய நிலத்தில் அடக்கம் செய்ய வங்கி மறுக்க, இப்படி எல்லா திசைகளிலும் தனுஷை சூழ்நிலைகள் நிற்க பிறகு தனுஷ் எடுக்கும் அதிரடி முடிவுகளே கதை. தனுஷ்கர சாமியாக வாழ்ந்து உள்ளார். சிறுவயதிலேயே வீட்டை விட்டு ஓடிப்போய் வாழ்க்கையிலும் ஜெயிக்காமல் தவறான வழியில் சம்பாதித்து பிழைப்பை ஓட்டி மீண்டும் தன் அப்பாவிடமே வந்து நின்று கலங்குவது, பிறகு தன் அப்பாவே இறந்து போக அவருக்காக களத்தில் இறங்குவது என எமோஷனல் ஆக்ஷன் என கலக்கியுள்ளார். குறைவான திரை நேரத்தில் வந்தாலும் அழுத்தம் திருத்தமான நடிப்பை தந்து போகிறார் மமிதா பைஜு. தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளும் நோக்கத்திலேயே இருக்கும் காவல் அதிகாரி கதாபாத்திரத்தில் சுராஜ் வெஞ்சாரமோடு சிறப்பான நடிப்பை தந்துள்ளார். நயவஞ்சகம் செய்யும் கதாபாத்திரத்தில் ஜெயராம் தந்தையாக KS ரவிக்குமார் எமோஷனல் நடிப்பில் மனதை தொடுகிறார். கருணாஸ் மற்றும் பிருத்வி தனுஷுக்கு பக்கபலமாக இருந்து நல்ல நடிப்பை வழங்கியுள்ளனர். ஜிவி பிரகாஷின் பின்னணி இசை படத்துக்கு பெரிய பலமாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் தேனி ஈஸ்வர் அவர்கள் கதை களமான ராமநாதபுரத்தின் வெக்கை வீசும் பரப்பு, அங்கு இருக்கும் தரிசு நிலம் என தேர்ந்த லைட்டிங் என்று அழகான யதார்த்தமாக படம் பிடித்துள்ளார். போர் தொழில் படத்தின் வெற்றிக்கு பிறகு விக்னேஷ் ராஜா இயக்கி இருக்கிறார். நல்ல கதை மற்றும் கதைக்களத்தை தேர்ந்தெடுத்த இயக்குனர் திரைக்கதை அமைப்பதில் தடுமாறி இருக்கிறார். முதல் பாதி மிகவும் மெதுவாக செல்வது சலிப்பை தருகிறது. இரண்டாம் பாதியில் லாஜிக் ஓட்டைகள் மற்றும் யூகிக்க முடிந்த காட்சிகள் இருந்தாலும் முதல் பாதியை விட நன்றாக இருக்கிறது. போர் தொழில் படத்தில் இருந்த விறுவிறுப்பு இப்படத்தில் இல்லை என்பது ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றம். மொத்தத்தில் திரைப்படம் குறைகள் அங்கங்கு இருந்தாலும் ஒரு டீசென்டான சஸ்பென்ஸ் படமாகவே உள்ளது. அதிக எதிர்பார்ப்பில்லாமல் செல்லும் ரசிகர்களுக்கு இப்படம் பிடிக்கும். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.